சார், ஸ்டாக் மார்க்கெட்லயும், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டவுட். இல்லன்னா ஒரு பயம். இல்லன்னா ஒரு என்ன ஒரே கன்ஃப்யூஷன் என்னன்னா மார்க்கெட் கடந்த 2 வருஷமா எங்கேயுமே போலயே. 25, 24 ஏன் இந்த வருஷம் கூட இதுவரைக்கும் ஒண்ணுமே எங்கேயுமே போகலயே. என்ன சார் இருக்குது? வேஸ்ட் ஆச்சே. இப்படியே போயிருந்ததுன்னா நமக்கு வேஸ்ட். 2 வருஷமா ஒரு ரிட்டர்ன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதையோ, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண நிறுத்திடலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா, தவறான முடிவு. ஏன் தெரியல? மார்க்கெட்னா அப்படிதான் இருக்கும். அது ஒரே ஒரு இடத்துல இல்லாம இல்ல, இந்தியாவை மத்தியும் பாதிக்காம, உலகத்துல நடக்கிற எல்லா சம்பவம், ஒரு கம்பெனி வைஸ் நடக்கிற சம்பவம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு கலவையான ஒரு ரியாக்ஷன் தான் ஸ்டாக் மார்க்கெட். அது மேல போறதும், கீழே போறதும். ஓகேங்களா? இன்னைய நிலைமைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனு, அப்புறம் இந்தியாலேயே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம மார்க்கெட் எங்கேயும் கொண்டு போகாத ஒரு சூழல் வந்திருக்கு. இப்போ ஈரான், அமெரிக்காவுடைய அந்த போர் நிலவரம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் கொஞ்சம் மேல வர்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நல்ல சான்ஸ். இந்த மாதிரி ஒரு டிப் வரும்போது நல்ல சான்ஸ். ஏன்னா இந்த வாரம் என்னைக்காவது இல்ல ஒரு நாள் முடிஞ்சிடும். முடியும் போது மார்க்கெட் சர்றன்னு திடீர்னு பார்த்தா 27,000க்கு மேல போகும். அப்போ ஐயோ நான் 24,000 நிஃப்டி பார்த்தேன், அப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாம விட்டேன்னு சொல்லி இப்போ விட்டதெல்லாம் 27,000 பிடிக்கணும் நம்ம நினைப்ப மாதிரி தாகுது. எப்பயுமே வச்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல கீழே விழ 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 இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இது ஒரு கரெக்டான சான்ஸ். அதனால எப்பப்பெல்லாம் மார்க்கெட் கீழே விழுதோ இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ணவே பண்ணாது. இன்ஃபேக்ட் மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னா இன்னும் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு அதிகமா ரிட்டர்ன் நாளைக்கு இது 27,000 28,000 நான் சொல்றது நிஃப்டி 29,000 போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் என்பதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்களும் சந்தேகப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அதனால தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதோ, நல்ல நல்ல ஷேர்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல, நல்ல நல்ல ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றது நிறுத்தாதீர்கள். எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தார்கள். அப்படி நிறுத்தினீர்கள் என்றால் நஷ்டம் உங்களுக்கு தான். ஓகேங்களா? இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் போடுங்க. நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.